எடப்பாடி பழனிசாமியிற்கு பெரிய தலைவலி ஒன்று வந்துவிட்டது. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தல்களில் பணத்தை செலவிடுவதற்கு மிக மிக கஞ்சத்தனமாக இருப்பதாகவும், ஏற்கனவே மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் தற்பொழுது 2 தொகுதிக்கு ஒருவர் மாவட்ட செயலாளர்களிடம் முன்னாள் அமைச்சர் பணத்தை செலவிட வேண்டும், 40 தொகுதிகளிலும் வெற்றியடைய வேண்டும், திமுகவினரை இந்த தேர்தலில் மண்ணை கவ்வ விட வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல திட்டத்தை போட்டாலும், மாவட்ட செயலாளர்களும் முன்னாள் அமைச்சர்களும் தற்பொழுது பணங்களை செலவிடுவதற்கு மிக மிக யோசனை செய்வதாகவும், எம்பி தேர்தலில் வெற்றியடைந்து என்ன செய்ய போகிறோம் என்று முன்னாள் அமைச்சர்கள் கூறுவதாக தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று மாவட்ட செயலாளர்கள் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் அனைவரும் தற்பொழுது மிக பெரிய அளவில் பட்டாளமாக திகழ்ந்து விட்டார்கள். ஓபிஎஸ் அவர்களின் ஆதரவு இல்லாமல் எங்கும் செல்ல முடியாது என்பதையும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கூறி வருவதால் நிச்சயமாக எம்பி தேர்தலில் பணங்களை செலவிட வேண்டுமா என்ற ஒரு கேள்வியையும் தற்பொழுது முன்வைத்திருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு சிக்கலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவித்து வருகிறார். இந்த நிலையில்தான் மாவட்ட செயலாளர்களிடம் தனிப்பட்ட முறையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியது, நிச்சயமாக 40 தொகுதிகளில் 35 தொகுதிகளில் வெற்றியடைய வேண்டும். ஏனென்றால் முஸ்லிம்களின் வாக்குகளும் தற்பொழுது நமக்கு சாதகமாக இருக்கிறது. பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதை நீங்கள் உறுதியாகவும் ஆணித்தரமாகவும் எடுத்து கூறுங்கள் என்று பல முறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறினாலும், நிச்சயமாக தமிழக மக்கள் பணத்தை பெற்றுக்கொண்டுதான் வாக்குகளை செலுத்துவார்கள். குறைந்த அளவாவது பணங்களை செலவிட வேண்டும். அதற்கு முன்னாள் அமைச்சர்களும் கட்சி நிர்வாகமும் பணத்தை செலவிட வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்கள் கூறியதால் தற்பொழுது நேரடியாக முன்னாள் அமைச்சர்களிடம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறிவிட்டார். தற்பொழுது இதற்கிடையே தெற்கு மாவட்டங்களில் சிலர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாகவும், முன்னாள் அமைச்சர்கள் 2 பேர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக விசுவாசமாக இருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. யார் என்ன என்பதை வரக்கூடிய நாட்களில் வெளியிடுவேன் என்று ஓ பன்னீர்செல்வத்திற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்கள் கூறியுள்ளார்.